சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கு எவனவனோ அரசியலுக்கு வருகிறவனெல்லாம் திமுக என்னுடைய எதிரி என்று சொல்லுகிறார். எனக்கு சிரிப்பு வருகிறது. திமுகவை முறைத்து பார்ப்பதற்கு கூட சக்தி இல்லாதவனெல்லாம் திமுக எனக்கு எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடிகர்களிலேயே நடிகர் மம்முட்டியைத்தான் அதிகம் பிடிக்கும். கேரள நடிகர் மம்முட்டியைத்தான் எனக்கு அதிகம் பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட பேட்டி. அதிலே பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்கள், அரசியலுக்கு வருகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று மம்முட்டியிடம் கேட்டார்கள். அதற்கு மம்முட்டி சொன்னார், தங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை சினிமா கொட்டகைகளில் தேடுகிற பழக்கம் கேரள நாட்டு மக்களுக்கு இல்லை என்று ஒரு அருமையான பதிலை சொன்னார். அந்த பதிலைத்தான் இன்றைக்கும் நான் பார்க்கிறேன். ஆசைப்படுகிறார்கள். ஒருவர் விளம்பரமாக இருப்பது வேறு, ஒருவர் புகழோடு இருப்பது வேறு. சினிமாவில் நடிப்பதால் சில பேருக்கு விளம்பரம் வந்து விடுகிறது. அந்த விளம்பரம் தனக்கு இருக்கிற புகழ் என்று அவர்கள் தவறாக கணித்துக் கொள்ளுகிறார்கள். விளம்பரத்தை வைத்து தலைவனாகி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அத்தோடு ஆசை அவர்களை துரத்துகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரன் எல்லாம் சவாரி செய்வான் என்று. அந்த சவாரிக்கு இன்றைக்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். நான் புதிதாக வந்திருக்கிற அரசியல் விரும்பி தம்பிக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் நன்றாக இருக்கிறீர்கள், நிறைய சம்பளம் வாங்குகிறீர்கள், நிறைய வளமான வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விடாதீர்கள். இரண்டிலும் தோற்பீர்கள். அரசியலுக்கு வந்தால் அரசியலிலும் தோற்பீர்கள், சினிமாவிலும் தோற்பீர்கள். திமுகவை எதிர்க்கிற சக்தி இந்த நாட்டில் எவனுக்கும் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது. திமுகவை எதிர்த்தவனுடைய கல்லறைகள் எல்லாம் கரையான் அரித்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எத்தனை விஷயங்களில் கழகம் தன்னை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், குருவி முட்டி குன்று சாயாது, கொசு கடித்து யானை விழாது. நீ எல்லாம் எதிர்த்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயக்கத்திற்கு ஒரு இளம் பட்டாளம் தேவை என்று நம் முதலமைச்சர் விரும்பினார். ஒரு இளைஞர்களை ஒரு படையாக திரட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த பொறுப்பை நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இளைஞர் அணியின் இளைய தளபதி அவரிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 182 மாணவர்களை தேர்ந்தெடுத்தார். 17,000 பேர் விண்ணப்பித்தார்கள். 82 பேர் நாங்கள் நடுவர்களாக போனோம். நாங்கள் எல்லாம் சலித்து எடுத்து கொடுத்தவர்கள் தான் இந்த 182 மாணவிகள். இங்கே அந்த மாணவிகளில் இருவர்கள் தான் ஸ்ரீலேகாவும் பார்க்கவியும். இளைஞர்கள் தேவை. நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மாணவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருக்கிற காரணத்தால் பொதுவாக யார் இளைஞர்? இன்றைக்கு இளமை என்பது உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிற முதியவர்கள் உண்டு. இளமை என்பது உடலிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களும் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு அருமையான பெயரை வைத்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். 10 வயது என்பது ஒரு பசலி வயது, 20 வயது என்பது இளமை, 30 முறுக்கு, 40 நழுவல், 50 அசதி, 60 ஆட்டம், 70 இளப்பம், 80 ஏற்றம். 10 வயது என்பது ஒரு பசலி வயது, அதாவது கன்றுக்குட்டியை போல நினைத்த பக்கமெல்லாம் ஓடுகிற ஒரு வயது 10 வயது. 20 வயது என்பது இளமை, உதட்டிலே மீசை முளைப்பதற்கு முன்னதாக உள்ளத்திலே காதல் முளைக்கிற வயது 20 வயது. 30 வயது என்பது முறுக்கான வயது, திரைகடலோடியும் திரவியம் தேடுகிற வயது. 40 வயது என்பது 10 இருக்கிற பசலியும், 20 இருக்கிற இளமையும், 30 இருக்கிற முறுக்கும், 40 நழுவ ஆரம்பிக்கிறது. 40 நழுவ ஆரம்பிக்கிறது. 50 அசதி. 50 வயது ஆகிற பொழுது இந்த நாற்காலிக்கு பதிலாக ஒரு ஈசி சேர் இருந்தால் வசதியாக இருக்குமே என்ற நினைப்பு வருகிற வயது. 60 ஆட்டம். 60 வயதில் யாரும் குத்தாட்டம் எல்லாம் போட முடியாது. தான் விரும்பாமலேயே தலை ஆடும். எழுதும் போது கையொப்பம் இடும் பொழுது நாம் விரும்பாமலேயே கை ஆடும். நரம்பு தளர்ச்சி ஆரம்பமாகிவிடும். அதனால் அதற்கு ஆட்டம். 60 ஆட்டம். 70 இழப்பம். 10 இருந்த பசலி, 20 இருந்த இளமை, 30 இருந்த முருகு, 40 இருந்த நழுவல், 50 இருந்த அசதி, 60 இருந்த ஆட்டம், 70 இழக்கிறோம். 80 ஏற்றம். ஏற வேண்டிய வாகனத்தில் ஏறி போக வேண்டிய ஊருக்கு போக வேண்டிய வயது என்று குறிப்பிட்டார்கள். 80க்கு மேல் அவர்கள் மனித குலத்தின் விதிவிலக்குகள். 80 தாண்டி இருப்பவர்கள், 90 தாண்டி இருப்பவர்கள், தலைவர் கலைஞரை போல 96 வயது வரை இயக்க பணியாற்றுகிறவர்கள் அவர்கள்
விதிவிலக்குகள். ஆனால் இன்றைக்கு இந்த இளமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் பலமாக இன்றைக்கு கிடைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். நான் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த இயக்கம் இருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்தை ஆரம்பிக்கிற பொழுது அண்ணாவுக்கு வயது 40. அண்ணாவுக்கு வயது 40. இந்த 40 வயதை பற்றி ஒன்று நான் சொல்ல வேண்டும். 40 வயது என்பது முதுமைக்கு இளமையான வயது, இளமைக்கு முதுமையான வயது, அதுதான் 40 வயது. இன்னும் சொன்னால் ஒரு மனித வளர்ச்சியில் 40 என்பது ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த பருவம் என்கிறார்கள். டாக்டர் யாழினி அவர்களுக்கு தெரியும். 40 வயதிலே உங்களுக்கு என்ன உருவம் இருக்கிறதோ, என்ன பெர்சனாலிட்டியோடு நீங்கள் இருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய உண்மையான பெர்சனாலிட்டி. ஏனென்றால் மனிதனுடைய உடம்பு 40 வயது வரை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 40 தொட்டு தாண்டுகிற பொழுது உடம்பு தேய ஆரம்பிக்கிறது, வயது ஆக ஆரம்பிக்கிறது. ஆக முழுமையான பருவம் நிரம்பிய வயது 40. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது கூட 40 வயதிலே தான். 40 வயது என்பது ஒரு பக்குவமான அருமையான வயது. அந்த வயதிலே தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார்கள். அவருக்கு வயது வந்து அப்பொழுது வெறும் 40. அன்றைக்கு அவரோடு இயக்கத்தின் தளபதிகளாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், நம்முடைய தலைவர் கலைஞர், பேராசிரியர் ஆசை தம்பி, இவர்கள் எல்லாம் மாணவர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி உட்கார்ந்து எங்கள் பேச்சை கேட்கிறீர்களோ அதே போல் அண்ணா பேச்சை கேட்டவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர், நாவலர், இப்படி பல பேர் கிடைத்தார்கள் அண்ணாவிற்கு, பல தம்பிமார்கள். அண்ணா அவர்கள் அந்த மாணவர்களை வைத்துக் கொண்டுதான், இளைஞர்களை வைத்துக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தையே துவக்கினார். திமுக துவக்கிய பொழுது அண்ணாவுக்கு வயது 40, நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வயது 29, பேராசிரியருக்கு வயது 27, கலைஞருக்கு வயது 25, ஆசை தம்பிக்கு வயது 25, மதிகழகனுக்கு வயது 23, ஈவி.கே. சம்பத் அவர்களுக்கு வயது 23. இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை, இளைஞர்களை வைத்துக் கொண்டு 49 கட்சியை துவக்கி 67 ஆட்சியை பிடித்து காட்டிய மாபெரும் சாதனை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு இந்த இளைஞர்களை நாங்கள் பயிற்சிவிக்கிறோம், பயிற்சி கொடுக்கிறோம், தேர்வு செய்திருக்கிறோம். நான் கேட்க விரும்புகிறேன், இந்தியாவிலே இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இந்த வேலையை செய்திருக்கிறதா அல்லது செய்ய முடியாது. அவ்வளவு திறமை இல்லை. மாணவர்களை அடையாளம் கண்டு பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்கிறோம். 182 பேர் வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் முழங்க போகிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே, நாங்கள் எல்லாம் மாணவனாக இருக்கும் பொழுது பேசி வளர்ந்தவர்கள் தான். நான் பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவன் தான். கல்லூரி வரை படிக்கிற வரை இலக்கிய பேச்சு போட்டிகளில் இருந்தவன் தான். எவனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய 18 வயதில் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது நான் பேசிய முதல் அரசியல் மேடை தலைவர் கலைஞர் மேடை. அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் புதிய கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர் திமுகவின் பொருளாளர். நாங்கள் திமுகவின் மாணவர் அமைப்பில் இருந்தோம். திமுக மாணவர் அமைப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற இளைஞரணியை போல அன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பாக அன்றைக்கு இருந்தது. இங்கே நம்ம சேகர் பாபு அவர்கள் குறிப்பிட்டார்களே, முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, அவர் அன்றைக்கு திமுக மாணவர் தலைவர், திமுகவின் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு திருமணம். அந்த நேரத்தில் கலைஞருக்கு டாக்டர் பட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கியது. அதை காங்கிரஸ் மாணவர்கள் எதிர்த்தார்கள். போலீஸ் தடியடியில் உதயகுமார் என்கிற ஒரு மாணவன் இறந்தான். அது பெரிய அரசியல் பரபரப்பை உண்டாக்கியது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், மாணவர்களிடம் கலைஞருக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது, மாணவர்கள் ஆதரவை அவர் இழந்து விட்டார் என்று அன்றைக்கு பேசினார்கள். அன்றைக்கு மதுரை மாவட்ட திமுக மாணவர் அணியின் சார்பில் கலைஞருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியதற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். தேதி வாங்குகிற பொறுப்பை காளிமுத்துவிடம் ஒப்படைத்தோம். அவர் சிவகாசி எம்எல்ஏ ஆன பொழுது அவர் திருமணமாகவில்லை. எம்எல்ஏ ஆன பிறகுதான் அவருக்கு திருமணம். அவருடைய திருமணத்திற்கு தேதி வாங்கினார் காளிமுத்து கலைஞரிடம். தலைவர் கலைஞர் வருகிற பொழுது எங்கள் பாராட்டு விழாவிலும் கலந்து கொள்ள சம்மதித்தார். அன்றைக்கு மாவட்ட செயலாளர் மதுரை முத்து, பெரிய ஜாம்பவான். நம் சேகர் பாபு இப்பொழுது எப்படி கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்து நடத்துகிறாரோ இதே போல அன்றைக்கு மதுரை முத்துவை சொல்லலாம். மதுரை முத்துவை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு இவரும் நினைவுக்கு வருவார். ஏனென்றால் இவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்கள், பழகுவதற்கு இயக்கத்தவர்களுக்கு கரும்பாக இனிப்பார், பகைவர்களுக்கு எதிரிகளுக்கு இரும்பாக இருப்பார். இதே போல்தான் மதுரை முத்து. அன்றைக்கு
அவர் எங்களை அழைத்தார். நிறைய நிகழ்ச்சி இருக்கிறது முதலமைச்சருக்கு. மாணவர்கள் எல்லாரும் பேச வாய்ப்பில்லை, யாராவது 2 பேர் தான் பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். தலைமை என்றோ நானே தலைமை தாங்கிக் கொள்ளுகிறேன் என்றார். 2 பேர் யார் என்று முடிவெடுத்த பொழுது முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த 18 வயதான என்னை தேர்வு செய்தார்கள். நான் எந்த தலைவரை தினத்தந்தி பத்திரிகையில் படம் பார்த்து மகிழ்ந்தேனோ, பூம்புகார் திரைப்படத்தில் தோன்றி வசனம் பேசுவதை எந்த படத்தில் 9 முறை ஓடோடி பார்த்தேனோ, அந்த தலைவன் கலைஞரை பக்கத்தில் நின்று அவர் முன்னால் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். அந்த மேடையில் பேசிய பிறகு இன்றைக்கு இவர்களிடம் தேதி வாங்கி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறாரே, இதே நிலைக்கு நான் ஆளானேன். கல்லூரியில் நான் படிக்கிற காலத்திலேயே அதிகமான மணி ஆர்டர் எனக்குத்தான் வரும். ஏனென்றால் கூட்டத்திற்கு அதிகமான தபால் என்னிடம்தான் வரும். அது ஒரு அற்புதமான வயது. இந்த வயதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அன்றைக்கு நாங்கள் சுயம்பாக வளர்ந்தோம். இன்றைக்கு உங்களை வளர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நம்முடைய உதயநிதி இருக்கிறார். நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எளிதாக வளரலாம். நாங்கள் தரையில் இருந்து எழுந்தோம், நீங்கள் எங்கள் தோளிலே இருந்து எழுந்துகிறீர்கள். எங்களை விட அதிகமாக உயரம் நீங்கள் தான் வர வேண்டும். இன்னும் சொன்னால் இந்த இயக்கம் உங்களை நம்பி இருக்கிறது. எங்கள் கனவுகள் உங்களை நம்பி இருக்கிறது. எங்களுடைய கட்டமைப்பின் எதிர்காலம் உங்களை நம்பி இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பயிற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்குகிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு எவனவனோ அரசியலுக்கு வருகிறவனெல்லாம் திமுக என்னுடைய எதிரி என்று சொல்லுகிறார். எனக்கு சிரிப்பு வருகிறது. திமுகவை முறைத்து பார்ப்பதற்கு கூட சக்தி இல்லாதவனெல்லாம் திமுக எனக்கு எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடிகர்களிலேயே நடிகர் மம்மூட்டியைத்தான் அதிகம் பிடிக்கும். கேரள நடிகர் மம்மூட்டியைத்தான் எனக்கு அதிகம் பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட பேட்டி. அதிலே பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்கள், அரசியலுக்கு வருகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று மம்மூட்டியிடம் கேட்டார்கள். அதற்கு மம்மூட்டி சொன்னார், தங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை சினிமா கொட்டகைகளில் தேடுகிற பழக்கம் கேரள நாட்டு மக்களுக்கு இல்லை என்று ஒரு அருமையான பதிலை சொன்னார். அந்த பதிலைத்தான் இன்றைக்கும் நான் பார்க்கிறேன். ஆசைப்படுகிறார்கள். ஒருவர் விளம்பரமாக இருப்பது வேறு, ஒருவர் புகழோடு இருப்பது வேறு. சினிமாவில் நடிப்பதால் சில பேருக்கு விளம்பரம் வந்து விடுகிறது. அந்த விளம்பரம் தனக்கு இருக்கிற புகழ் என்று அவர்கள் தவறாக கணித்துக் கொள்ளுகிறார்கள். விளம்பரத்தை வைத்து தலைவனாகி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அத்தோடு ஆசை அவர்களை துரத்துகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரன் எல்லாம் சவாரி செய்வான் என்று. அந்த சவாரிக்கு இன்றைக்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். நான் புதிதாக வந்திருக்கிற அரசியல் விரும்பி தம்பிக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் நன்றாக இருக்கிறீர்கள், நிறைய சம்பளம் வாங்குகிறீர்கள், நிறைய வளமான வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விடாதீர்கள். இரண்டிலும் தோற்பீர்கள். அரசியலுக்கு வந்தால் அரசியலிலும் தோற்பீர்கள், சினிமாவிலும் தோற்பீர்கள். திமுகவை எதிர்க்கிற சக்தி இந்த நாட்டில் எவனுக்கும் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது. திமுகவை எதிர்த்தவனுடைய கல்லறைகள் எல்லாம் கரையான் அரித்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எத்தனை விஷயங்களில் கழகம் தன்னை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், குருவி முட்டி குன்று சாயாது, கொசு கடித்து யானை விழாது. நீ எல்லாம் எதிர்த்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வணக்கம்.